கோட்டை ஈஸ்வரன் கோவில்னு ஒண்ணு இருக்கு கோயம்புத்தூர்ல, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கோவில் வாசல்ல ஒரு வெடிகுண்டு வெடிச்சுது. முகமது சுபைர் அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் மதவெறி கும்பல், அதாவது ஐஎஸ் பயங்கரவாதிகள், அப்புறம் இன்னும் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், இதுக்கெல்லாம் ஒத்து ஊதக்கூடிய, இதுக்கு துணை போகக்கூடிய, இவங்களுடைய கருத்தெல்லாம் இங்க விதைக்கிற, இந்தியாவில மத கலவரத்தை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு செய்திகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேடு கெட்ட ஜென்மம் தான் இந்த முகமது சுபைர்ங்கிறவன். சாகிறது வரைக்கும் தேசிய கொடியை ஏற்றி அதுக்கு மரியாதை செலுத்தியதே கிடையாது. ஏன்னா இவங்க தாய் கழகம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த நாய் கழகம், திராவிட கழகம், அதனுடைய கொள்கை தான் இவங்க கொள்கை. அவங்க கொள்கை என்னது? சுதந்திர தினம் என்று கருப்பு தினம். முதலமைச்சராக, தமிழகத்தின் முதலமைச்சராகவே இருந்த போதும் கூட தயாநிதி மாறன் சமீபத்துல கூட வட இந்தியர்கள், அதாவது பீகாரிஸ் எல்லாமே அவன் அந்த பான்பராக்கு வாங்கி அவன் எதுக்கு லாய்க்குன்னா தமிழகத்துல பாத்ரூம் கக்கூஸ் கழுவுறதா லாய்க்குன்னு சொன்ன கும்பல் இது திமுக கும்பல். நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். குடியரசு தின விழா இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம், இதுக்கும் இந்த திமுக இருக்குல்ல, இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆர்ஜின் என்ன? சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கும்பல் இது. அதுக்கு பிறகு நடந்தது என்ன? பல முறை மு.க. ஸ்டாலினுடைய தந்தையார் மு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக, தமிழகத்தின் முதலமைச்சராகவே இருந்த போதும் கூட திமுகவினுடைய தலைமை அலுவலகம்னு சொல்லப்படுற அண்ணா அறிவாலயத்துல சுதந்திர தினத்தை அன்றுக்கோ இல்ல குடியரசு தின விழாவின் போதோ தேசிய கொடியை ஏற்றியதே கிடையாது. 2011 வரைக்கும் ஏற்றல, குறிப்பா சுதந்திர தினத்தை அன்னைக்கு. அதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம அந்த திமுகவினுடைய கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல, அந்த RS பாரதி, இந்த மாதிரிப்பட்டவங்களை வச்சு ஏத்த வச்சாங்க. அப்புறம் கடைசியா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏத்தினார் அண்ணா அறிவாலயம்னு சொல்லக்கூடிய அவங்க தலைமை அலுவலகத்துல. கருணாநிதி சாகிறது வரைக்கும் அதுல தேசிய கொடியை ஏத்தினதே கிடையாது. அண்ணா அறிவாலயத்துல கருணாநிதி அவர்கள் சாகிறது வரைக்கும் தேசிய கொடியை ஏற்றி அதுக்கு மரியாதை செலுத்தியதே கிடையாது. ஏன்னா இவங்க தாய் கழகம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த நாய் கழகம், திராவிட கழகம், அதனுடைய கொள்கை தான் இவங்க கொள்கை. அவங்க கொள்கை என்னது? சுதந்திர தினம் என்று கருப்பு தினம். அதனால சுதந்திர தினத்தை அன்னைக்கு அவங்க அதை கருப்பு தினமா கடைபிடிக்கிறதுனால, அதற்கு கொள்கையை திமுகவும் ஏத்துக்கிறதுனால இவங்களும் வருஷ கணக்கா இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளவுதாங்க சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் இவங்களுக்கும் உள்ள தொடர்பு இவ்வளவுதான். சுருக்கமா நான் சொல்லிட்டேன். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த குடியரசு தின விழாவில் என்ன பண்ணிருக்கேன்னா, முகமது சுபைர் அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் மதவெறி கும்பல், அதாவது ஐஎஸ் பயங்கரவாதிகள், அப்புறம் இன்னும் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், இதுக்கெல்லாம் ஒத்து ஊதக்கூடிய, இதுக்கு துணை போகக்கூடிய, இவங்களுடைய கருத்தெல்லாம் இங்க விதைக்கிற, இந்தியாவில மத கலவரத்தை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு செய்திகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேடு கெட்ட ஜென்மம் தான் இந்த முகமது சுபைர்ங்கிறவன். இவன் ஆல்ட் நியூஸ்ங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக முழுக்க, அதை குறிப்பா மத்திய பிரதேச, அப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் உத்தரப்பிரதேசம், குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆள்றதுனால முழுக்க இதுவரைக்கும் இவனுடைய ட்ராக் ரெக்கார்டு முழுக்க இதுதான் இருக்கும் எல்லா இடம். ஆனா இவனை என்ன சொல்லி இவருக்கு விருது கொடுக்கிறாருன்னா, மத நல்லிணக்கத்தை இவரு பேணி காத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விருது இங்க திராவிடியா மாடல் அரசாங்கம் அதுக்கு ஒரு விருது வச்சிருக்கு, கோட்டை அமீர் விருது அப்படின்ட்டு. எல்லாமே கேலி குத்தா இருக்குல்ல. இந்த நாடை துண்டா பிச்சுட்டு போனது யாரு? முஸ்லிம்கள். இந்த நாடுல மத கலவரம், குண்டு வைப்பு அவ்வளோத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தது யாரு? எல்லாம் முஸ்லிம்கள். ஆனா அந்த மத நல்லிணக்கத்துக்கு அந்த முஸ்லிம் இவர் தான், கோட்டை அமீர் தான் மத நல்லிணக்கத்தை இங்க ஈடு நட்டு வச்சாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர்ல ஒரு விருதை வச்சு, அந்த விருதை இன்னைக்கு மத கலவரத்தை தூண்டுறவனு கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும் நிலவரம் பாருங்க. அதாவது இவர் எதுக்குன்னா மத கலவரத்தை வராம தடுத்தாராம். என்ன மத கலவரம்?
இது என்னது? மத நல்லிணக்க விருது. ஆனா இவர் என்னத்தை தடுத்தாராம்? இவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வட இந்தியர்கள் வந்து இங்க இங்க வேலை செய்யறவங்களை வந்து இந்த திமுக கும்பல் தான் வந்து தொடர்ந்து பான்பராக்கு வாயன் யாரு தயாநிதி மாறன் சமீபத்துல கூட வட இந்தியர்கள் அதாவது பீகாரிஸ் எல்லாமே அவன் வந்து அந்த பான்பராக்கு வாயன் அவன் எதுக்கு லாய்க்குன்னா தமிழகத்துல வந்து பாத்ரூம் கக்கூஸ் கழுவுறதான் லாய்க்குன்னு சொன்ன கும்பல் இது திமுக கும்பல். அதே மாதிரி இந்த போண்டா வாயன்னு ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல அந்த தருமபுரி தொகுதி எம்பி வட மாநிலங்கள் எல்லாம் மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடிய இவ்வளவுதான். இவ்வளவு பிரிவினைவாதம் இவ்வளவு இதெல்லாம் பத்தி இவர் வந்து இந்த விஷயத்த நான் சொல்றேன். இப்படியெல்லாம் சொன்ன இவங்க இதுல வட மாநில பீகார்ல உள்ளவங்க வந்து இங்க தாக்கப்பட்டாங்க தமிழர்களாக அப்படி தமிழர்களால் தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்ன வந்து பரப்புனாங்களா. அந்த வீடியோ வந்து அது இல்லை, அது வந்து உண்மையிலேயே வந்து அது அப்படி இல்லை, அது வந்து வட இந்தியாவில் உள்ள ஒரு வீடியோவை தான் எடுத்து போட்டு இங்க பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை உண்மையை கண்டுபிடிச்சிட்டாராம். இவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன்னா உனக்கு என்ன விருது கொடுத்தாங்க? கோட்டை அமீர் விருது. நீ வந்து எல்லாமே கிட்டத்தட்ட அந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் தான் நீனும் இருக்கிற. ஒரே ஒரு கேள்விதான் தம்பிகிட்ட, என்ன அப்படின்னா இந்த கோட்டை அமீர் நீங்க வாங்குறீங்களா இல்ல கோட்டைன்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி கோட்டை ஈஸ்வரன் கோவில்னு ஒண்ணு இருக்கு கோயம்புத்தூர்ல, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கோவில் வாசல்ல ஒரு வெடிகுண்டு வெடிச்சது. அந்த அதாவது வந்து எப்படின்னாக்கி கார்ல வரும்போது கார் வெடிகுண்டு அது வெடிச்சது. அந்த வெடிகுண்டு வெடிச்சதை வந்து தமிழக அரசாங்கத்திலிருந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய காவல்துறை முழுக்க தொடர்ந்து என்ன கட்டமைச்சாங்கன்னா சிலிண்டர் வெடித்தது, சிலிண்டர் வெடித்தது, சிலிண்டர் வெடித்ததுன்னே ஒரு இதை திசை திருப்பி விட்டுட்டே இருந்தாங்க. சரியா? இந்த இதுல உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சு இது சிலிண்டர் இல்லைங்க, அது வந்து கார் வெடிகுண்டு தான் அப்படின்னு இந்த ஈர வெங்காயம் போட்டானா இல்லையா? போட்டிருக்க வேண்டியதானே. எங்க போட்டான்? போடல. இல்ல ஏன் போடல? நீ போட்டிருந்தேன்னா ரைட்டு, நீ வந்து உண்மையை கண்டுபிடிச்சு நீ சொல்லிட்டா. இன்னொன்னுங்க, பீகார்ல நடந்த ஒரு அதாவது பீகார் வட இந்திய மக்கள் வந்து இங்க வேலை செய்யறவங்களை வந்து தாக்குதல் நடத்துற தமிழர்கள் இல்லை பீகாரி தான் அப்படின்னு. ஆனா ட்ரெயின்ல இன்னொரு சம்பவம் அதே மாதிரி நடந்துச்சு. வட இந்திய தொழிலாளிகளை வந்து ஒருத்தன் போட்டு அடின்னு அடிச்சு கிடந்தான், கழுத்துல ஜெவமாலை வேலை போட்டு வச்சிருந்தான், சிலுவையெல்லாம் தொங்க வச்சிருந்தான். அவனை பத்தி உண்மைத்தன்மை எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கணும். அதே காலகட்டத்தில் தான் இதுவும் நடக்கல, ஒரே சமயத்தில் நடந்ததுதான். சரி இருக்கட்டும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா வட இந்தியாவில் உள்ளவங்க வந்து அவ்வளவு இந்துக்காரனும் தமிழ்நாட்டில் இருக்கிறதான முஸ்லீம், அதனால ஒரு மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு வந்தது. அதை இந்த ஈர வெங்காயம் முகமது சுபைர் போய் தடுத்து விட்டான். அதனால இவனுக்கு நாங்கள் கோட்டை ஈஸ்வரர் விருது கொடுக்குற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. எங்க மத நல்லிணக்க விருதுன்னு சொல்றீங்க. ஆனா வட இந்தியக்காரன் இங்க வரும்போது ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படாம கலவரத்தை யாரு உண்டு பண்றது? திமுக காரன் தான். திமுகவும் அத கொத்தடிமைகள் தான். அவனெல்லாம் வந்து வட இந்திய தொழிலாளிகளை இழிவுபடுத்தி பேசினது நீங்க தான், அவங்க மேல தாக்குதல் நடத்தின நீங்க தான், எல்லாமே நீங்க தான். ஏதோ பாஜக காரன் செய்த மாதிரி நினைச்சிட்டு பண்ற மாதிரி இருக்கு. இது எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. அதை தடுக்க வேண்டியது நீங்க தான். நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க. தமிழகத்துல வேற எவன் இருக்கான்? உங்க கையில தான் போலீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க தானே தடுத்திருக்கணும். அப்போ உங்க மேல தானே தப்பு. அது ஒரு பக்கம் இருக்க. இதுல மத நல்லிணக்கம் எங்க வந்துச்சு? இதுல மத சம்பந்தப்பட்ட விஷயம் இங்க என்ன வந்துச்சு? ஒரு கேலி கூத்தா இல்லையா? இவங்களுக்கு ஒரு விருது கொடுக்கணும் அவனுக்கு, அவ்வளவுதான். அவன் வந்து முஸ்லீம், அடிப்படையில் அவன் முஸ்லீம். அவன் வந்து திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு சொம்பு, அவன் ஒரு கொத்தடிமை. அதே சமயத்தில் பாஜகவையும் சரி, மோடியும் சரி, அண்ணாமலையும் சரி, இல்லைன்னா இந்து மதத்தையும் சரி தீவிரமா எதிர்த்து இழிவுபடுத்திட்டு இருக்கான். அதனால அவனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க. அதனால நீங்க கொடுத்தீங்க. அதுக்கு பேர் மத நல்லிணக்க விருதான். இதுல மதம் எங்க வந்துன்னு நான் கேட்கிறேன். உண்மையிலேயே நீ இவன் என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில்ல வந்து வாசல்ல கார் வெடி குண்டு வெடிச்சதை இன்னொன்னு இவனுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க, இவர் வந்து உண்மை ஃபேக்ட் செக் பண்ணக்கூடாது, ஃபேக் ஃபேக்ட் செக்கர்னு சொல்லலாம். அதாவது அதாவது உண்மை கண்டறியக்கூடியவன் இவனை சொல்றாங்க. ஆனா போலியான உண்மையை கண்டறியக்கூடிய ஆள் இவன். வந்து உண்மை இவன் கண்டுபிடிச்ச உண்மையெல்லாம் இப்படிதான் கிழிஞ்சு காத்துல தொங்கும். இப்படிப்பட்டதுதான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இவன் தமிழ்நாட்டுக்காரன் தானே, கோயம்புத்தூர் ஏரியா தானே. அந்த கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோயில்ல வந்து வெடிச்சது அது உண்மையிலேயே வந்து அது வெடிகுண்டு தாங்க, கார் வெடிகுண்டு தான். ஆனா அதை வந்து தமிழக அரசும் தமிழக போலீஸ் காவல் எல்லாமே சேர்ந்து இதை வந்து சிலிண்டர் வெடித்ததுன்னு சொல்றாங்க. பத்திரிகையில எல்லாம் சிலிண்டர் வெடித்ததுன்னு எழுதிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே அரசாங்கம் சொல்லி தான் இதுதானே உண்மை. அதை வெளியே சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அதை இந்த நாய் ஏதாவது சொல்லியிருந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல? சொல்லல. சரி, அடுத்து வரேன். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, நீ அங்கே உள்ள வந்தானே, நீனும் அதே முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவன நல்லா கேட்குறேன். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இருக்குல்ல, அதில் எத்தனை முஸ்லீம் செத்தாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை வெளியே சொல்ல வேண்டியதானே? எல்லாரும் இந்துக்காரன் தானே செத்தான், அதை நீ உண்மையை கண்டறிஞ்சு சொல்லியிருக்க வேண்டியது. ஏன்னா கடந்த காலம் 98 உள்ளதை இப்போ ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, அதில் சம்மந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளி யாரு? குண்டு வெடிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது, மூளையாக இருந்தது எவன்? அல்வுமா பாஷா.
அப்ப அந்த அல்லுமா பாஷாவை வெளியிடுறது தப்புன்னு சொல்லிட்டு நீ அந்த நேரம் சொல்லியிருக்கனால இவ்வளவு பெரிய கொடூரமான குற்றவாளி இவனை நீங்க வெளியிடுறீங்களே, இது இந்த என்னுடைய உண்மை கண்டறியக்கூடிய ஆய்வு செய்தது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தேச துரோக செயல், மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிச்ச ஆளு, அதனால அது அவருக்கு மேல அவரை வெளியிடுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அந்த அவை இருக்கான நம்ம அந்த அல்உமா பாஷா இருக்கானே அந்த ஆள் ஏற்கனவே ராமகோபாலன் வெட்டின ஆளு அவன் தான், முஸ்லிம் மத வெறினால தான் வெட்டினான். அது மட்டும் இல்ல, RSS அலுவலகத்துல குண்டு வச்சதான் அவன் தான். குண்டு வச்சவன அது 93ல குண்டு வச்சான், அவனை கொண்டு போய் 97ல உங்க அப்பா தான் விடுதலை பண்ணி விட்டாரு, அதனால அவன் 98ல RSS அலுவலகத்துல போய் குண்டு வச்சான், வெளியே விட்டதுனால இப்படி வச்சான். பழையபடி இப்ப நீங்க அவனை வெளியிடுறீங்க, அவன் எங்க கொண்டு வைக்க போறானோ அப்படிங்கிற உண்மையை வெளியே சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இவன் முழுக்க முழுக்க அந்த அல்உமா பாஷா முழுக்க முழுக்க மத விரோதத்தையே உருவாக்கி இருக்கான். கொண்டு வச்சது எல்லா நோக்கமும் தமிழ்நாடு முழுக்க பெரிய கலவரத்தெல்லாம் உருவாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணவன். அது முழுக்க முழுக்க மத இந்து முஸ்லிம் மத இதுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்துறது, நல்லிணக்கத்தை கெடுக்கிறது அப்படிங்கிறத இவன் சொல்லியிருந்தான்னா நீங்க கோட்டை ஈஸ்வரன், அதாவது இந்த கோட்டை அமீர் அது மத நல்லிணக்க விருதை கொடுத்தீங்க, ஏத்துக்கலாம். இதுக்கு இந்த விஷயம் எதுவுமே பண்ணாதவன் இது ஆனா உண்மையை கண்டறியக்கூடியவனி நீங்க சொல்றீங்க, ஆனா மத நல்லிணக்க விருதையும் கொடுக்க ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதே மாதிரி தாங்க இவங்க, அதாவது இந்த அரசாங்கத்துக்கு, இந்த கேடுகட்ட இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு நல்லவங்களை பிடிக்காது. பொய் சொல்றவன், ஏமாத்துறேன், எத்துவாளி, கொள்ளைக்காரன், கடத்தல்காரன், இவங்க மட்டும்தான் இவங்களை பிடிக்கும். அவங்க பாருங்க, அதை கட்சியிலையும் அப்படித்தான் இருப்பாங்க. இந்த மணல் கல்ல கடத்துறான் பாருங்க, அவ்வளவு பேரும் திமுக பயின்று அடிச்சது கொடியை தான் வரைஞ்சி வச்சிருப்பான் லாரியில. இந்த RC புக் இல்லாம ஆட்டோ ஓட்டுறான் பாருங்க, அதுல இதுதான் இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய அளவுல கொள்ளை அடிக்க பாருங்க, அவன் கார்ல ஃபுல்லா திமுக கொடி தான் பறக்கும். இதை நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஒருத்தர் கொள்ளைக்காரன், ஒரு கடத்தல்காரன் அப்படின்னு சொன்னா திமுக கொடி கட்டிட்டு வர்றத 10 காரை நீங்க செக் பண்ணினா 9 கார்ல வரக்கூடிய கடத்தல்காரனா இருப்பான், இல்லைன்னா சட்ட விரோதமா செய்யற ரவுடி கும்பலா இருக்கும். இது எல்லாம் அதுக்கு ஒரு முகமூடியை டமால்னு தூக்கி திமுக கொடியா கட்டிக்கிடுவான், அவ்வளவுதான். அங்கே இருக்கதான் அப்படித்தானே இருக்காங்க. நீங்க ஏவா வேலு எடுத்துடுங்க, இல்லைன்னா நீங்க செந்தில் பாலாஜி எடுத்துடுங்க, இல்லைன்னா துரைமுருகனை எடுத்துடுங்க, இல்லைன்னா பொன்முடி எடுத்துடுங்க, இல்லை நேரு எடுத்துடுங்க, இல்லைன்னா அழகிய முட்டை கீதா ஜீவன் எடுத்துடுங்க, இல்லைன்னா இந்த தர்மபத்தினி கனிமொழி எடுத்துடுங்க. யாராவது ஒருத்தங்க சுத்தமானவங்க, கரை படியாத கரத்துக்கு சொந்தக்காரங்க சொல்லுங்க. இல்ல MK ஸ்டாலின் சொல்லுங்க, இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லுங்க, இல்லைன்னா சபரீசனை சொல்லுங்க, இல்லைன்னா யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க. கிடையாது. எல்லாமே கொள்ளை அடிச்சு, எல்லாமே தமிழ் மக்களே எல்லாம் நாசமா போனோம்னு சொல்லி எல்லாம் மது கடையை திறந்து வச்சு, அப்ப திறந்து வச்சாரு, பேரங்காலத்துக்கு அடுத்து தாவ போகுது, அது அப்படியே திறந்து வச்சு மக்கள் எல்லாம் நாசம் பண்ணி கொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்பவுமே நல்லவங்களை பிடிக்காது, அதே சமயத்துல கெட்டவங்களை தான் பிடிக்குங்கிறதுக்கு நான் சொன்னேன். இது ஒரு கெட்ட நாய், அதுக்கு விருது கொடுத்துருக்கீங்க, ரைட்டு. அதே மாதிரி நீங்க என்ன செய்தீங்க, அந்த அல்உமா பாஷா தீவிரவாதியை வெளியே விடுறதுக்கு எல்லா வகையும் செய்துட்டு இருக்கீங்க. சட்டசபையிலே தீர்மானம் போட்டீங்க, இருந்தாலும் கோர்ட் அதை தடுத்ததுனால அந்த கோர்ட்லயே போய் நின்றுட்டு இல்ல அவரை வெளியிடலாம், இல்லை எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அரசாங்கம் உங்க கையில இருந்தா இப்படியா நீங்க செய்வீங்க, இதெல்லாம் செய்து எடுத்து கடைசியில் அவரை வெளியிடுறதுக்கு இப்போ கொடுத்துட்டீங்க. 100 நாள் ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டாச்சு. போலீஸ் கண்காணிப்பு கிடையாது, முக்கியமான விஷயம். கண்காணிச்சா அவன் அடுத்து எங்கேயா குண்டு வைக்க போறான்னு அது தெரிஞ்சு போயிடும். அதனால போலீஸ் கண்காணிப்பை இல்லாம விட்டுருங்க இந்த அளவுக்கு. சார் ரைட்டு போட்டு. அதே மாதிரி வேற யாரு, ராஜீவ்காந்தி கொலையாளிகள் தானே உங்களுக்கு அதைத்தானே வெளியே கொண்டு வரதுக்கு அரும்பாடு பட்டீங்க, கொண்டு வந்துட்டீங்களா வெளியே. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ராஜீவ்காந்தி நல்ல ஒரு நம்ம நாட்டினுடைய என்ன இருந்தாலும் ஒரு முன்னாள் பிரதமருங்கிறதுல உங்களுக்கு பிடிக்காது. ஆனா அவரை கொலை செய்த பாருங்க குண்டு வச்சு, அவங்கள தான் உங்களுக்கு பிடிக்கும். எல்லா இடமும் அப்படிதான். உங்க MLA கருணாநிதி, அவருடைய மகளும் மருமகனும் மகனும் மருமகளும், ஒரு அப்பாவி, ஒரு இன்னும் சொல்ல போற பட்டியலின சமுதாய மாணவி ரேகா கொடுமைப்படுத்தி சித்திரவதை பேரி என்ன பண்ணாங்க. இது வரைக்கும் நீங்க பெருசா ஒன்றும் கண்டுக்கலையே. ஏன்னா கைது பண்ணாதான் கணக்குல சொல்றீங்க, வெளியே காணிக்கவே இல்லையா, அந்த மூஞ்சியை காணிக்கவே இல்லையா. அவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாமே இந்த கெட்டவங்க. ஏன்னா உங்களுடைய வம்சமே அதைத்தான் செய்யுங்கிறதுக்கு தான் இதை நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம். இன்னொரு தகவலையும் சேர்த்து சொல்றேன். முதலாவது தொடங்குற போது நான் இந்த இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இவங்க சுதந்திர தினத்தை கருப்புத்துடைய இதை கொண்டாடிட்டு இருக்காங்க, கடைபிடிச்சிட்டு வராங்க, எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதோட தொடர்புடைய ஒண்ணுதான் ஈவே ராமசாமிக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஈவே ராமசாமி நாயக்கருக்கும் நம்ம நாட்டினுடைய பாரத தேசத்தின் சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? சுதந்திரம் வேண்டான்னு சொன்னார். சுதந்திரம் வேண்டான்னு சொல்லி இதுல தீர்மானம் போட்டாங்க. சுதந்திரம் வேண்டான்னு சொல்லி இங்கிருந்து கோரிக்கை வச்சாங்க. லண்டன் மகாராணிக்கு இங்கிருந்து கடிதம் எழுதி, நீங்க அப்படி இந்தியாவுக்கு ஒருவேளை சுதந்திரம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா சென்னை ராஜஸ்தானிக்கு மட்டுமாவது சுதந்திரம் கொடுக்காதுங்க, அதை நீங்க லண்டன்ல இருந்தே ஆட்சி செய்யுங்க, காலம் ஃபுல்லா நாங்க உங்க காலை கழுவி குடிக்கிறோம், இப்படி சொல்லி தானே கடிதம் எழுதினாரு.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் வேண்டான்னு தானே சொன்னாரு. இங்க இருந்து ட்ரெயின் ஏறி போய் அங்க முகமது அலி ஜின்னாவை போய் பார்த்து, லாகூர்ல போய் அந்த ஆளை பார்த்து, நீ பாகிஸ்தானி தனிநாடு பிரிவினை பிரிச்சு கேளு, நாங்க திராவிடஸ்தான் சொல்லி நாங்க தனிநாடு இங்க கேட்கிறோம் அப்படி சொல்லி இதுக்கு வேலை பார்த்த ஆளு தானே. சுதந்திரமே வேண்டான்னு கடைசி வரை சொன்ன ஆளு தானே. சுதந்திரத்துக்கு பிறகு கூட இவங்க எல்லாம் சுதந்திரம் வேண்டான்னு சொல்லி அதை மீறி சுதந்திரம் கொடுத்துட்டாங்களா, உடனே அன்னைக்கு செத்து போயிருக்கணும். ஆனா அது பிறகு கடைசி வரைக்கும் அவர் உயிரோட இருந்த காலம் கடைசி வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்புத்தனமா தானே கடைபிடிச்சிட்டு வந்தாரு. அப்படித்தானே அவருடைய விடுதலை பத்திரிகையில எழுதிட்டே வந்தாரு. கடைசி வரைக்கும் கருப்பு தினமா தானே கடைபிடிச்சாரு. ஒரு சுதந்திர தினத்தை விட கொண்டாடினதே இல்லைல்ல. இன்னைக்கு வரைக்கும் தீகா கருப்பு தினமா தானே சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு வருது. அப்படிப்பட்ட அந்த ஈர வெங்காயத்தை கொண்டு போய் நீங்க குடியரசு தின அணிவகுப்புல சுதந்திர போராட்ட வீரர்களோட வச்சிங்களா இல்லையா? வஉசி, இந்த வேலு நாச்சியார், இவங்களெல்லாம் ஒப்பற்ற எவ்வளவு பெரிய தியாகிகள், வீர மங்கை வீரர்கள், சுதந்திரத்துக்காக சொத்து சுகங்கள் எல்லாம் இழந்தவங்க. அவங்க கூட கொண்டு போய் ஒரு சொறி வச்சிங்களா இல்லையா? நோக்கம் தான் என்ன அப்படின்னா, போலிகள் எல்லாம் உண்மையின்னு நம்ப வைக்கணும்னு ஒரு முயற்சி. ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவனா கொண்டு முதலமைச்சர் ஆக்கினா என்ன நடக்குங்கிறதுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் ஆட்சியே சாட்சின்னு நான் சொல்லுவேன். இந்த கேலி கூத்து தான் சாட்சின்னு நான் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் விரைவில் விடை கிடைக்கும்னு நான் சொல்றேன். அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்கும்னு நான் சொல்றேன். கண்டிப்பா விரைவில் நடக்கும், ரொம்ப நாள் போகாதுங்க. 2024 கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு 25+ பாஜக அணிக்கு 25+ எம்பிக்கள் கிடைப்பாங்கன்னு சொல்றாங்க. வந்துட்டு கிட்ட அத கிரவுண்ட் லெவல்ல அப்படித்தான் போயிட்டே இருக்கு. அந்த அணிதான் வலுவான அணியா வரப்போகுது. அதுதான் அதிகமான எம்பிக்களை தமிழ்நாட்டில் பிடிக்க போகுதுங்கிறது நிலவரமா வந்துட்டே இருக்கு. அதனாலதான் திமுக அணியில கலவரம் வெடிக்க போகுது. ஏன்னா திமுக அணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வேணும்னா இந்த மாதிரி இந்த முகமது சுபைர் மாதிரியான மத வெறி பிடிச்சவனுக்கு நீங்க விருது கொடுத்தா அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் வந்துடும். அதே மாதிரி 2 கிறிஸ்டியனுக்கு விருது கொடுத்தா கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் வந்துரும்னு நம்புறாரு மு.க. ஸ்டாலின். எந்த உலகத்துல இருக்காருன்னு தெரியல. சீக்கிரம் 2-3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. எவ்வளவு பெரிய மண்ணை கவ போறாங்க. அதுபோல இந்த திமுக கட்சியே இல்லாம நாசமா போறதை நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். நன்றி, வணக்கம்.